Hi friends, welcome to Saudi Tamil Vlogs. இந்த வாரம் நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை, ஸ்பைசி ஃபிஷ் ஃப்ரை. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க மீன் பார்த்திங்கன்னா சங்கரா மீனும் லேடி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ்ஷோடைய க்ளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 2-3 தண்ணியில் வந்து மீனை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. சிலம்பு செதிலாம் எடுத்துட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து கல்லுப்பு உரசி கழுவுறதுக்காக வந்து கொஞ்சம் இப்போ வந்து கல்லுப்பு போட போகிறோம். கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி கழுவிக்கங்க. மீன் ஒடியாத அளவுக்கு கழுவிக்கங்க. முடிஞ்சவங்க கொஞ்சம் தயிரும் போட்டுங்க. ஏன்னா தயிர் போட்டிங்கன்னா அந்த கவுச்சி வாசனை வராது. ரெண்டு 3 தடவை தண்ணியில் கழுவி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீன் மேலே வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் அந்த கட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வெறும் தோலில் மட்டும்தான் மசாலா ஒட்டுமே தவிர வந்து மீன் உள்ள மசாலா இறங்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கட்டு வந்து மீனில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா வந்து நல்லா இறங்கும். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துங்க. நாங்கள் வந்து 2 கரண்டி மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் வந்து போடுறோம். கொஞ்சம் பெப்பர், ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர். கொஞ்சம் நல்லா மீன் வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக. தேவையான ஒரு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் லெமன், க்ரீன் லெமன் புளிஞ்சுக்கோங்க. பச்சை லெமன் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புளிஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து க்ரீன் லெமன் புளிஞ்சுக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து ஊற்றுறது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அதை வந்து மீன் மேலே போட்டு உரசுங்க. பார்த்து உரசும்போது கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா வந்து மீனில் முள்ளுகள் இருந்துச்சுன்னா கையில் வந்து குத்திடும். ஸோ கேர்ஃபுல்லாக தடவுங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் எல்லா மீனுக்கும் மசாலா போட்டுட்டு ஸோ மீனுக்கெல்லாம் மசாலா போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பூண்டு அடிச்சுங்க. ஒரு 3 பல்லு பூண்டு அடிச்சுங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை இலை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து மீனை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து பொரித்து எடுத்துங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து கருவேப்பிலையுடைய அந்த அரோமாவும் பூண்டோடைய அந்த கார்லிக் ஸ்மெல் வந்து நீங்கள் எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் வந்து அந்த மீன் பொரிச்சு எடுத்தால் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து மசாலா போடும்போது எண்ணெயும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவாங்க மீனுக்கு. போட்டால் மீன் ஒடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ஆட் பண்ண வேணாம். அப்புறமா வந்து இந்த பூண்டை வந்து இதில் நல்லா வறுத்து எடுத்துங்க. பூண்டோட அந்த ஸ்மெல் வந்து அதில் இறங்கணும். ப்ளஸ் அந்த பூண்டோட அந்த ஜூஸும் இறங்கணும். அதில் கருவேப்பிலை அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக எடுத்துருங்க கடாயிலேருந்து.
ஃபஸ்ட்டு மீன் போட்டாச்சு. மீனை ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடவே கூடாது ஒரு 20 மினிட்ஸ்க்கு. ஏன்னா மீனை தொட்டினா மசாலா வந்து எண்ணெயில் கரைஞ்சிரும். ஸோ ஒரு தடவை போட்டுட்டா அதோட வந்து மீனை தொடவே கூடாது. மிதமான ஸ்பீடில் வச்சு மீன் அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் மீனை திருப்பலாம். மிதமான ஸ்பீடில் இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸு, ஹை ஸ்பீடில் இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ். பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடுத்த பக்கம் திருப்பிட்டு விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் விட்ருங்க. மோஸ்ட்லி வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மேலே உள்ள பக்கம் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ கீழே இருக்க மீன் வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, முதலையோட ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ வந்து மீன் வந்து ஈஸியாக வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மீன். மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கு. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாயில் பொரிக்கிறது இட்ஸ் மை ரெக்கமெண்டேஷன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை பண்ணி வந்திருக்கு பாருங்கள் மீன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இதோட ஒரு நல்ல சமையலோடு நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Saudi Tamil Vlogs. Thanks for watching. Please subscribe my videos, like my channel, comment பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். Thanks for watching always. See you. Bye bye next week.